Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by School of Business Organization. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யணுங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வந்து இதுக்கு அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு வந்து 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டு, உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தாராளமாக கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பை இதுக்கு தலைக்கு மேலே நம்ம கொட்டலாம். கொட்டிட்டு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து முருங்கை இலை சேர்க்க போகிறோம். ஓகேவா? முருங்கை இலையை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வார்ம் வாட்டரில் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து அதில் வந்து இதில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இதில் இருக்க பூச்சிகள் எல்லாமே போயிடும். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த முருங்கை இலை நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இதில் 2 to 2.5 கப்பு தண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். ஓகேவா? தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ராகி மாவு சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியை நான் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. நம்ம கருவேப்பிலையாக போட்டோன்னா குழந்தைங்க அப்படியே தனியாக எடுத்து அழகாக வெளியில் வச்சுருவாங்க. ஸோ அதோட நன்மைகள் பல. அதை நான் அடுத்த வீடியோக்குள் ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 4 to 5 ஸ்பூன் ராகி மாவு நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேவா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் இன்றைக்கி ஒரு 4 to 5 கரண்டி, ஓகேவா, கரண்டியில் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை வந்து இந்த டைமில் ராகி மாவு சேர்க்கும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும்போது டக்குன்னு அதை மாவை தட்டிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க. ஓகேவா? நல்லா கிளறணும். அந்த பச்சை மாவு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த சுடு தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும், ஈவனாக வெந்து வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் எல்லா மாவுமே ஈவனாக வந்து வெந்து வரும். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படி சூடு கையை அப்படியே வச்சிடாதீங்க. கண்டிப்பாக உருண்டை பிடிக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அது ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துகிட்டு இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அழகாக கையில் வச்சிங்கன்னா துளுன்னு அப்படி உருண்டு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப அம்மா இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.